இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஹிந்தி வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை நடைமுறையில் எடுத்து பார்த்தோம். இந்த மாதிரி அப்பப்போ வீக்லியோ ஒரு மந்த்லி டுவைஸோ ஒரு 20 வார்த்தை எடுத்துட்டாலே கொஞ்சம் நடைமுறை வார்த்தை பேச தெரிஞ்சால் போதும், கிராமர்லாம் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இன்னைக்கு என்ன பார்த்தோம்? இங்கே வா. ஹிந்தியில் வந்து இதர் ஆவோ, இங்கிலீஷில் வந்து ஹம் கே அப்படிங்கிறது. உள்ளே வா, உள்ளே வா. அந்தர் ஆவோ, இங்கிலீஷில் கமிங். கீழே வா அப்படிங்கிறது. நீச்சே ஆவோ அப்படிங்கிறது. இங்கிலீஷ் கம் டவுன். ஓகே, என்னுடன் வா அப்படிங்கிறது. மேரே சாத் ஆவோ, மேரே சாத் ஆவோ. இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவாங்க? கமிங் வித் மீ ஆர் ஃபாலோ மீ அப்படிம்பாங்க. அஞ்சாவது எனக்கு காமி, மூஜே. எனக்கு என்னிடமே நம்ம மூஜேன்னு வந்துடும். எனக்கு எனக்கு காமி அப்படிங்கிற மூஜே திகாவோ. அதுக்கு இங்கிலீஷ் வந்து ஷோமி. என்னிடம் சொல், நான் பார்த்துக்கிறேன், என்னிடம் சொல் அப்படிங்கிறது மூஜே பதாவோ, மூஜே பதாவோ. டெல்மி அப்படிங்கிறது. அவனிடம் அவளிடம் என்ன உசே, அவனிடம் அவளிடம் உசே. பூச்சோ உசே, அவனிடம் கேள், அவனிடம் கேள் அப்படின்னாவே உசே பூச்சோ. ஓகே, ஆஸ்கிங் ஆஸ்கர். ஓகே, காலையில் யூஸ் பண்ணுற வார்த்தை. எழுந்துரு, உற்சாவோ, உற்சாவோ எழுந்துரு அப்படிங்கிறது. ஓகே, கேட் அவுட். அடுத்து வெளியே செல், கேட் அவுட், கேட் லாஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுற வார்த்தை. பாகர் ஜாவோ, பாகர் ஜாவோ, கேட் அவுட், கேட் லாஸ் ஆஃப் இங்கிலீஷ். கத்தார் இப்போது இல்லை. அப் நகி, இது காமனாக நகி நகின்னு யூஸ் பண்ணுறது. அப் நகி இப்போது இல்லை. காசு கேட்டால் கேட்டால் இப்போ இல்லை அப்படிங்கிறது. நாட் நவ். அடுத்து 11th 11வது வந்து நல்லது. இதுக்கு ஹிந்தியில் அடிக்கடி யூஸ் பண்ணுறது டிக்கே. டிக்கேம்பாங்க, உண்மை புரியாது, இப்போ தான் புரியுது. நல்லது அப்படிங்கிறது. டிக்கேனா நல்லது, டிக்கே குட், ஓகே அப்படின்னு அர்த்தம். ஓகே, என்னால் முடியும். அதுக்கு ஹிந்தியில் வந்து மே கர் சக்தாஹி, மே கர் சக்தாஹி, மே கர் சக்தாஹி. பெண்ணா ஆனோம் அப்படிங்கிறது. ஓகே, என்னால் முடியும், ஐ கேன் டூ இட். ஓகே, புரிந்ததா, இது ஸ்கூல் அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க. புரிந்ததா. சம்ஜே கியா, சம்ஜே கியா. அவன் அவள் சம்ஜே கியா, சம்ஜே கியா, சம்ஜி சம்ஜி கி கியா அப்படிங்கிறது. ஓகே, சம்ஜே சம்ஜி கியா அப்படிங்கிறது. ஓகே, அது இங்கிலீஷில் வந்து தெரியும், அண்டர்ஸ்டுட் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பிடி அப்படின்னா பகடோ. ஹிந்தியில் வந்து பிடி அப்படின்னா பகடோ. அது வந்து கேட்ச் இட். எரி, இது கிரௌண்டில் சொல்லுவாங்க, எரி. பேக் தோ, பேக் தோ, பேக் தோ அப்படின்னா த்ரோ பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். மறைச்சி வை, சிவாத்தோ, மறைச்சி வை அப்படிங்கிறது. க்ளோஸ் இட். அவனை அவளை கூப்பிடு அப்படிங்கிறது. உசே, ஏற்கனவே படிச்சிருக்கோம். அவனை அவளை இங்கே படிச்சிருக்கோம். உசே, அதே உசே ப்ளாவோ. அவனை அவளை கூப்பிடு, கூப்பிடு, அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்களே. அவனை கால்மி, கால்கே, கால்கிம், கால்கே, அவனை அவளை கூப்பிடு அப்படிங்கிறது. தொடாதே. ஹாத் மத் லஹாவோ, தொற்றாத. ஹாத் மத் லஹாவோ. இங்கிலீஷ் வந்து டோன்ட் டச். உடனடியாக. துரந்த், துரத்துறது. உடனடியாக துரந்த், உடனடியாக துரந்த், உடனே துரந்த். அது வந்து இங்கிலீஷில் இமீடியட் தெரியும். இது வந்து துரந்த், துரந்த். உண்மையில் டச் மீ, நாம் சச்சின் மீ, நாம் சச்சின். உண்மையில் ட்ரூத்ஃபுல். ஓகே, இன்னைக்கு 20 வார்த்தை பார்த்தோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணி நம்ம புதுசாக நடைமுறைக்கு ஏற்ற ஒரு 100 வார்த்தை கற்றா போதுங்க. இங்கிலீஷ் ஒரு சென்டென்ஸு, ஹிந்தி ஈஸியாக நீங்கள் ஒன்று போய்ட்டு வரலாம் இந்தியாவில். சரிங்களா? ஹிந்தி கண்டிப்பாக தெரியணும், இங்கிலீஷ் கண்டிப்பாக பேச தெரியணும். கிராமர்லாம் முக்கியம் கிடையாது. நடைமுறையில் என்ன தேவை அதை மட்டும் காலேஜ், ஸ்கூலில், பப்ளிக்கில், காய்கறியில், கிளாஸில், ஹாஸ்பிட்டலில், போஸ்ட் ஆஃபீஸ், ரயில்வே ஸ்டேஷன், இது என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அடிக்கடி ஒரு 100 வார்த்தை தெரிஞ்சால் போதுங்க. இன்றைக்கி ஒரு 20 பார்த்தோமா, அடுத்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக 20 பார்க்கலாம். வீக்லி ஒன்ஸோ டைம் இருக்கும்போது நான் போடுறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.